ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் நல்லா காஞ்சோன்னே 1/4 கப்பு அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். காஞ்ச திராட்சை போட்டு நல்லா பப்புள்ஸ் மாதிரி வந்தோடனே நல்லா வந்து பப்புள்ஸ் மாதிரி வருங்க. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அதை இப்போ பார்த்திங்கன்னா அது கூட நம்ம முந்திரியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக ப்ரௌன் ஷேடை வந்தோடனே எடுத்துடலாம். உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கிடையாது, அதனால் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னி வந்து நான் ஏற்கனவே லைட்டாக வறுத்து தான் வச்சுருக்கேன். ரவையை வந்து நான் வெறுமனே வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம முன்னாடியே கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டோம்னா கேசரி வந்து நல்லா கொல கொலன்னு ஆகாமல் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் வதங்க விடணும். நல்லா வறுத்தோன்னே வந்து உங்களுக்கு அந்த கலர் மாறும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, லைட்டாக வறுத்தா போதும். நான் முன்னாடியே வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்கலைன்னா நல்லா பொன்னிறமாக வரையும் வறுத்துக்குங்க. உங்களுக்கு அந்த கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். கருக விட்டுறாமல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் பார்த்து. நான் 1/2 கப் அளவு ரவை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து 1/2 கப் அளவு ரவைனா 1/2 கப் அளவு ஜீனி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சைடில் சுடுதண்ணி வந்து காய வச்சு 3 கப் அளவு வச்சுருந்தேன். அந்த தண்ணி எடுத்து நம்ம வறுத்த ரவை கூட சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி தாங்க ஊற்றணும். திருப்பியும் சொல்கிறேன், 1/2 கப் அளவு ரவைக்கு வந்து 1/2 கப் அளவு சரிசமமாக சர்க்கரை சேர்த்துக்கணும். தண்ணி வந்து 3 கப்பு சேர்த்துக்கணும். இப்போ அது கூட நம்ம கேசரி பவுடர் போட்டுக்கலாம். நான் பசங்களுக்கெலாம் கூட லைட்டாக தான் கேசரி பவுடர், உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் அளந்து வச்சுட்டேன் முன்னாடியே. சர்க்கரையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் போட்டு கிண்டும் போதே நீங்கள் நல்லா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டணுங்க. புரட்டி நல்லா கிண்டணும். அப்போ தான் சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சி வேகும். அந்த கரைஞ்சி அதுக்கப்புறம் மறுபடியும் ரவை வேகணும். சர்க்கரையோட ஒன்றோட ஒன்றா வேகணும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. கேசரி இப்போ ஒரு பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வரும் கேசரி. பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று தண்டாமல் உங்களுக்கே தெரியும். கரண்டியில் வந்து ஒட்டவே ஒட்டாது. அது ஒட்டாமல் எந்த அளவுக்கு வருதோ அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் கேசரி. நான் சொன்ன அளவுலேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேசரி நல்லா வரும். நல்லா கிண்டிக்கோங்க. நான் வந்து ஏலக்காயை வந்து ஏற்கனவே நச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் ஏலக்காய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. நல்லா ரவை வந்து வெந்து வருதுங்க. அது கூட நான் ஏலக்காயும் சேர்த்துட்டேன். ஏலக்காய் நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பில் பிடிக்கும். கொஞ்சம் நீங்கள் கிண்டும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து அடுப்பில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து முந்திரி பருப்பு நம்ம வறுத்து வச்சது அந்த திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி அழகாக வந்திருக்கு கேசரின்னு.
நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. கேசரி செய்ய தெரியாதவங்க கூட இந்த அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வரும் கேசரி. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லாவே கிளறி விடணும் பார்த்துக்கோங்க. நல்லா நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். அப்போ கிட்டத்தட்ட கேசரி வந்து முழுசாக ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த நெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறிக்கோங்க. ஒருத்தவங்க ரொம்ப ட்ரையாக வேணுங்கிறவங்க இன்னும் 2 நிமிஷம் 4 நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இந்த அளவு போதும் அப்படின்றவங்க இதோட கூட நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஓகே தான் இது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் கேசரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த கரண்டியில் வந்து ஒட்டவே கூடாதுங்க. அப்போ தான் வந்து கேசரி வந்து உதிரி உதிரி, ஒவ்வொருத்தவங்க கிண்டுறது வந்து பிசு பிசுன்னு இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் கேசரி பார்க்குறப்ப. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கேசரி நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க.